வணக்கம். நம்ம யாரையாவது கோவத்தில் திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அறிவு கட்ட முண்டமே சோத்தை திங்கிறியா, வேறு எதுவும் திங்கிறியா, அறிவு இல்லை, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிறியா அப்படின்ற மாதிரி சில பேர் இல்லி நகையாட்டுறது உண்டு, சில பேர் திட்டுறது உண்டு. அப்படி ஒருத்தர் இன்னொருத்தர் கூட சண்டை போடும்போது தனிப்பட்ட முறையில் திட்டுறது உண்டு. ஆனால் ஒரு அரசே ஒரு இனத்தின் மேலே இப்படி ஒரு வேலையை செஞ்சால் நம்ம அதை எப்படி சொல்கிறது? இலங்கையில் நம்மளுடைய தமிழர்கள் இனப்படுகொலை நடக்கும்போது கூட இங்கே இருக்கக்கூடிய அரசுகள்லாம் கை கட்டி வேடிக்கை பார்த்தது உண்டு, எதையுமே செய்யலை. சரி, அது கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறிய தேசம்னு வச்சுக்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் அது தொப்புள்குடி உறவுகளாக இருந்தாலும் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கத்தில் இருந்த நாடு. ஆனால் தன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தையே ஒரு தனி முதலாளிக்காகவோ அல்லது தனி சுய வருமானத்துக்காகவோ அப்படி ஒரு இனத்தை அழிக்க போகுது அல்லது ஒரு இனத்தை மொத்தமாக காலி பண்ண போகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்தியாவிலேருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தீவு கூட்டம் தான் அந்தமான் நிக்கோபார் தீவு. இந்த அந்தமான்லேயும் நிக்கோபார்லேயும் நிறையா பழங்குடியின மக்கள் இருக்காங்க. குறிப்பாக அந்தமான்லலாம் வடக்கு சென்டினல்னு சொல்லக்கூடிய அந்த நார்த் சென்டினல் தீவுக்குள்ளே யாருமே போகக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. அது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி. சமீபத்தில் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு அமெரிக்காவோட ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் போகும்போது அந்த மக்கள் அதாவது அந்த தீவுக்குள்ளே இருந்த மக்கள் அவரை கொண்டுட்டாங்க, இழுத்துக்கிட்டு போய் அப்படிங்கிற செய்தி பரபரப்பாச்சு. அந்தளவுக்கு அவங்க வெளி உலகத்தோட தொடர்பில் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம், ஒரு பழங்குடியின மக்கள் கூட்டம். அதே மாதிரி இப்போ மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 74,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய அந்த கிரேட் நிக்கோபாரில் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா, அந்த நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய ஒரு இனக்கூட்டத்தையே மொத்தமாக காலி பண்ணுற மாதிரி அந்த செயல் திட்டம். இந்த அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய அழிந்து வரக்கூடிய 5 வகையான பழங்குடியினர்களில் அந்த ஷோம்பன் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினரும் ஒருத்தவங்க. அவங்க மொத்தமாகவே ஒரு 100லேருந்து 150 பேர் தான் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த இன மக்கள் அந்த இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்குள்ளே ஒரு 60 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளே இருக்கக்கூடிய காடுகளில் வேட்டையாடி உண்ணக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவங்க. அவங்க அந்த காட்டில் கிடைக்கக்கூடிய விலங்குகள், கிழங்கு, பழங்கள், காய்கறிகள் இதுகளை தான் வேட்டையாடி அல்லது அதை உண்டு தான் வர்றாங்க. இந்த பழங்குடியின மக்களுடைய வாழக்கூடிய அந்த இடத்த நிலப்பரப்பை ஒரு மிகப்பெரிய திட்டத்துக்காக இந்தியா கையகப்படுத்த போகுது. அது ஒரு தனி முதலாளிக்காக தான் இருக்கும். அது குறிப்பாக அதானி அம்பானி மாதிரி ஆளுங்களுக்கு. இதுக்கு உறுதிப்படுத்தும் விதமாக சமீபத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்தியாவோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அந்தமானுக்கு பயணம் செஞ்சுருந்தாங்க. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த திட்டங்கள் மூலமாக கிரேட் நிக்கோபார் வளர்ச்சி அடையும்னு மத்திய அரசு சொல்லுது. அதே நேரம் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய இந்த ஷோம்பியன் பழங்குடியின மக்கள் அழிந்து போகக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொலைதூர தீவு ஒரு கப்பல் போக்குவரத்துக்கு, சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கான ஒரு முக்கிய இடமாகவும் மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாகவும் மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் அதிகாரிகள் கூறுறாங்க. சைனாவில் இருக்கக்கூடிய ஹாங்காங் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி பிராந்தியம். அதாவது சைனா சொல்லுது அது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு. ஆனால் ஹாங்காங்கில் உள்ள மக்கள் அந்த அரசு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஒரு தன்னாட்சி பிராந்தியம், எங்களை தனியாக அவங்க கட்டுப்படுத்த முடியாது, நாங்கள் ஒரு தனி நாடு கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ ஹாங்காங் மாதிரி இந்தியாவில் அந்த நிக்கோபார் தீவை இந்திய அரசு செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்குது. இதுக்காக 39 பேர் கொண்ட ஒரு நிபுணர்கள் மத்திய அரசுக்கு, அதாவது திரௌபதி முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தாங்க. அதில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, கிரேட் நிக்கோபாரின் தெற்கு பகுதியை இந்தியாவின் ஹாங்காங்காக மாற்றும் திட்டத்தால் ஷோம்பன் பழங்குடியினர் ஒரு இனப்படுகொலையை எதிர்கொள்ளும் அபாயம் உருவாகியுள்ளது அப்படின்னு எச்சரிச்சிருந்தாங்க. இது உலக செய்தித்தாள்களில் ஒரு முக்கிய செய்தியாக மாறினாலும் கூட இந்திய அரசாங்கம் இந்த செயல்களை செய்ய தவறிவிட்டதோ அப்படிங்கிற அச்சம் அந்த நிபுணர்கள்ட்ட இருக்குது. அதாவது குறிப்பாக மத்தியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தங்களுக்கான அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தவில்லையோ அப்படிங்கிற சந்தேகமும் அந்த நிபுணர்கள்கிட்ட இருக்குது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய வருகை இந்த திட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு சமிக்கை அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம், அதாவது ஒரு சிக்னல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, அது அந்த ஷோம்பன் பழங்குடியின மக்களுக்கான ஒரு சாவு மணியின் எச்சரிக்கையாக தான் நாம் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது.
அப்படின்னு சர்வைவல் இன்டர்நேஷனல் என்ற மனித உரிமை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் கேலம் ரசல் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. இந்த சர்வைவல் இன்டர்நேஷனலோட கருத்துப்படி 100லேருந்து 400 பேர் மட்டுமே வாழக்கூடிய அந்த தீவில் வாழக்கூடிய ஒரு வேட்டை சமூகம் தான் இந்த ஷோம்பியன் பழங்குடியினர். இந்த ஷோம்பியன் பழங்குடியினர்களில் ரொம்ப வெகு சிலர் பேர் மட்டும்தான் வெளி உலகத்தோட தொடர்பில் இருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த மக்கள் தொகை தான். அதாவது அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையும் ஒரு காரணம். இந்திய அரசாங்கம் $9 பில்லியன், அதாவது 74,606 கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை இந்த தீவுக்குள்ளே கொண்டுட்டு வர்றாங்க. அதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்னா, கப்பல் துறைமுகம், அதாவது சர்வதேச கப்பல் துறைமுகம், சர்வதேச விமான நிலையம், சுற்றுலா தலங்கள், கட்டிடங்கள், மின் உற்பத்தி நிலையம், இப்படின்னு பலவிதமான கட்டமைப்புகள் அங்கே வரப்போகுது. ஸோ இதுக்காக அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் ஒரு 8,000 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த கட்டமைப்புகள் இந்த திட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 65,000 பேருக்கு மேலே இந்த ஊரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுற்றுலாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கிரேட் நிக்கோபார் அப்படிங்கிற தீவு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் நினைக்குது. இந்த தீவோட இருப்பிடத்தை சுட்டி காட்டி சர்வதேச கப்பல் துறைமுகம், அதாவது சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு இதுதான் சரியான இடமா இருக்கும் அப்படின்னு மத்திய அரசு வாதிடுது. ஆனால் மறைமுகமாக என்ன மற்றவங்க கருதுகிறாங்க, அது நிபுணர்கள் கருதுகிறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராந்தியங்களில் சீனாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் சீனாவை நம்ம அச்சுறுத்துறதுக்கும் இந்த மாதிரி வேலைகளை மத்திய அரசு செய்யுது அப்படின்னு நிபுணர்கள் கருதுகிறாங்க. இந்தியாவோட துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தால் பகிரப்பட்ட ஒரு விளம்பர வீடியோவில் புதிய துறைமுகத்துக்கு பின்னாடி வானளாவிய கட்டிடங்களும் பிரம்மாண்டமான சுற்றுலா விடுதிகளும் இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருந்துச்சு. புதிய கப்பல் துறைமுகம் மற்றும் பிற கட்டுமானங்கள் த கிரேட் நிக்கோபாரின் தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த புதிய திட்டங்கள் அந்த ஷோம்பியன் பழங்குடியின மக்களோட நிலத்தை அபகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க வெளி உலகத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய அபாயத்தையும் அது ஏற்படுத்துது. நிபுணர்களுடைய அல்லது சமூக ஆர்வலர்களுடைய பயம் அல்லது ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஷோம்பியன் பழங்குடியின மக்கள் வெளி உலகத்தோட தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி சாதாரண ஒரு மக்கள் அந்த பழங்குடியினர்களோட தொடர்பு வைத்துக்கிட்டா கூட அந்த இனமே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படியா நம்ம சாதாரண மக்கள் போய் அது கூட தொடர்பு வச்சுக்கிட்டா ஏன் அவங்க எல்லாமே அழிஞ்சு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஷோம்பியன் பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க. ஏன்னா நம்மளை மாதிரி புரோட்டீன், கார்போஹைட்ரேட்டு, விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறவங்கள அது வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு சமூகம். அந்த காடுகளுக்குள்ளே என்ன கிடைக்குமோ அதை மட்டுமே எடுத்து உண்டு சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்போது அவங்களுக்கான எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். நம்மக்கிட்டேருந்து வெளி தொடர்புலேருந்து ஒருத்தர் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நோய் தொற்றோ அல்லது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிருமி அவங்களுக்கு ஒட்டிக்கிச்சுன்னா அதை தாங்கிக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த மொத்த இனமுமே அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டுட்டு போகிறது அல்லது இந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குறது அந்த இனத்தை அழிக்கிறதுக்கு சமம். குறிப்பாக அந்த நிலத்தை அபகரிக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய ஆபத்து. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினர் அழிக்கிறதுக்கு மத்திய அரசு இவ்வளோ பெரிய திட்டத்தை செயல்படுத்துதா? இப்படி மனித தொடர்பு, அதாவது வெளித்தொடர்பு அந்த ஷாம்பியன் பழங்குடியினர்கள் கூட ஏற்படுத்தலைனாலுமே இந்த திட்டத்தின் மூலயமா ஒரு கூட்டு மனநல பிரச்சனையை அந்த பழங்குடியின மக்கள்கிட்ட ஏற்படுத்தி விடும் அப்படின்னு நிபுணர்கள் எச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னோம்னா, இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு குறிப்பாக பெரும்பாலும் இது தனி முதலாளிகளுக்கு தான் போகும். இந்த கப்பல் கட்டுறதா இருக்கட்டும் அல்லது இந்த விமான நிலையங்களாக இருக்கட்டும், எல்லாமே தனி முதலாளி அதானி அம்பானி கிட்ட தான் போகுது. அப்போது தன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு இனத்தை அழித்து அந்த நிலத்தை அபகரித்து அப்படி ஒரு கட்டமைப்பான வசதி தேவையா அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ இந்தியாவுக்குள்ளே எல்லாமே வளர்ந்துருச்சா, எல்லாமே சரியாக இருக்கா? இது எதுக்கு இங்கேருந்து தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவில் போய் கையை வைக்கணும்? அப்போ அது கண்ணை உறுத்துது. எங்கெல்லாம் வளம் இருக்குதோ அதெல்லாம் வேட்டையாடணும்னு அரசே நினைக்குதா? அவங்க போக்கில் இயற்கையாக தன் போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனத்தை, தன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தை இப்படி அச்சுறுத்தி அல்லது இப்படி அழித்து அதில் ஒரு வளர்ச்சியை பெறுறதுக்கு பேர் ஒரு வளர்ச்சியாக இருக்குமா அப்படிங்கிறத மக்களாகிய நாம் எல்லாருமே சிந்திக்கணும். ஷோம்பன் இனத்தை காப்பாற்றுறதுக்கு இந்த திட்டத்தை கைவிடணும் அப்படின்னு சர்வைவல் இன்டர்நேஷனலோட அந்த செய்தி தொடர்பாளர் கேலம் ரசல் அவர்களும் மத்திய அரசுக்கிட்ட வலியுறுத்திக்கிட்டு இருக்காரு. நிக்கோபார் தீவிற்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றத்திலிருந்து ஷோம்பன் பழங்குடியினர் தப்பிக்க எந்த வழியுமே இல்லை. அவர்களுடைய ஒரே வீடு இந்த தீவு தான். இந்த மாற்றம் தவிர்க்க முடியாது அப்படின்னு அதிகாரிகள் எச்சரிச்சிருக்காங்க. ஸோ எது வளர்ச்சி, எது நாட்டுக்கு நல்லது அப்படின்னு மத்திய அரசு ரொம்ப கவனமாக செயல்படணும். சுயநலம், தனி முதலாளிகளுக்காக ஒரு சமூகத்தை வேட்டையாடுவது சரியா?